2025 ரிலீஸ் ஆன ஒரு ஈஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு பிளே டெட்டி. அமேசான் பிரைம்ல இப்ப தமிழ் டப்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு, ஃபேமிலியோட பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா, பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் விமர்சகன் ஜிஎம் சேனல். என்னோட பேரு ஜிஎம் சுதாகர். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த படத்துக்கு கண்டென்ட் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படத்துல வயலன்ஸும் பிளட் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே சமயம் செக்ஸுவல் கண்டென்ட் இருக்கு. அதனால 18 வயசுக்கு மேல உள்ளவங்க இந்த படத்தை பாருங்க. சரி, இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்க்கரும் அவங்களோட நண்பர்களும் ஒரு திருடர்களுங்க. திருடி அப்பதான் ஒரு இடத்துல வந்து பணத்தை பங்கு போட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை பிரிக்கிற அதே சமயம் அதே கும்பல்ல இருக்கிற ஜென்னுன்னு ஒரு பொண்ணு தான் மறைச்சு வச்சிருக்க துப்பாக்கி எடுத்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் சுட ஆரம்பிச்சிடறா. அந்த துப்பாக்கி சூட்டுல பார்க்கர் ஃப்ரெண்டான பில்லியும் இறந்து போயிடுறான். நம்ம பார்க்கரும் தப்பிச்சு ஒரு ஆத்துல விழுந்துடுறாரு. அவரு மேலே ஒரு குண்டடிப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவான பார்க்கர் வந்து தப்பிச்சிருவாரு. பில்லியோட ஒய்ஃபு கிட்ட போயிட்டு அவ எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு கொள்ளுவேன் அப்படின்னு ஒரு சவாலை விடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்க்கர் தனக்கு துரோகம் பண்ண அந்த ஜென் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொள்றாரா இல்லையாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை ஷான் பிளாக்குங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. மார்க் வால்பெர்க்குங்க தான் இந்த பார்க்கருங்கிற ஒரு ஹீரோ கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. சரி, இந்த படத்தோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா படம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்க பாப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விறுவிறுப்பா போகுது, போரே அடிக்காது. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருவரோட வாய்ஸும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. டைலாக்கும் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அங்கங்க கெட்ட வார்த்தைகள்லாம் வரும். படத்தோட ஆக்ஷன் சீனு த்ரில்லர் சீனு பார்க்கறதுக்கு செம்மையா இருந்துச்சு. குறிப்பா ஒரு ட்ரெயின் சீன் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ட்ரெயினை கவுக்கிறதுக்கான ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. அந்த சீனா பார்க்கறதுக்கு செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு. அதுக்கு பண்ணப்பட்ட சிஜே ஒர்க்கும் நல்லா தரமா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சீன் என்ன நடக்குதுன்னு உங்களால கணிக்கவே முடியாது. அவ்வளவு சஸ்பென்ஸா கொண்டு போயிருப்பாங்க. எந்த நேரத்துல என்ன நடக்குன்னே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. கேரக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க் வால்பெர்க் வந்து பார்க்கருங்கிற ஒரு ஹீரோ கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டரை அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காரு. மனுஷன் சீரியஸாவே இருப்பாரு. காமெடி தான் அதிகமா பண்ணவே மாட்டாரு. யாரு எதுனே பார்க்க மாட்டாரு. ஈவி இறக்கமே அவருக்கு இருக்காது. டக்குன்னு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் கூட அவர் ஃப்ரெண்டா ஆலன் ஒரு கேரக்டர் இருக்குங்க. அந்த ஆலன் கேரக்டர் நடிச்சவர் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காருங்க. நல்லா இருந்துச்சு. அவர் தான் என்டர்டைன்மெண்டே பண்ணுவாரு. அவருக்கு பண்ணப்பட்ட அந்த தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஜென் கேரக்டர் நடிச்ச அந்த பொண்ணுங்க. இந்த ஜென் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல என்னடா இது துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு தோணும். ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குங்க. ஆனா கிளைமேக்ஸை பாக்குறப்ப என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா அவங்க கேரக்டரை அப்படி வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, ஆக்ஷனா இருக்கட்டும், ஒருத்தரை ஏமாத்துறதா இருக்கட்டும், அதை சூப்பராகவே பண்றாங்க. ஒரு திருட்டு படம்லாவே பிளானிங்கிறது ஒரு முக்கிய பங்கா வைக்கும். அந்த பிளான் பண்றதுல அந்த டீம் ஒர்க்கா சேர்ந்து அவங்க பண்ணுவாங்க. அந்த விஷயம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த துணை நடிகர்களும் சப்போர்ட் பண்ணி அவ்வளவு சூப்பரா நடிச்சிருந்தாங்க. சரி, இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரி தாங்க. இது ஒரு ஆவரேஜான ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரியை நிறைய படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. ரிப்பீட்டடா தான் வருது. ஒரு சில சீன்ஸ்னா உங்களாலே நம்ப முடியாது. இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, இது என்னடா இது மக்களுக்கு தெரியவே தெரியாதா அப்படிங்கிற மாதிரினா தெரியும். ஸோ லாஜிக் மிஸ்டேக்குங்கிறது இந்த படத்துல இருக்கு. அப்புறம் தேவையில்லாத கேரக்டரை தேவையில்லாத சீனுக்குனா வச்சிருப்பாங்க. அதை தேவையே இல்லாம இவங்க கொள்ளுவாங்க. ஈவி இறக்கமே இருக்காது. இவனா எதுக்கு கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் தமிழ் டப்ல இருக்கிறதுனால ஒரு ஈஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க தாராளமாக பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு ரிவ்யூ வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.